வணக்கம் உறவுகளே. நீங்களோ இல்லை உங்கள் வீட்லேயோ யாரோ ஒருத்தர் டிகிரி படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். ஐடி ஃபீல்டில் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் 10 வருஷம் மேலே பண்ணிகிட்ருக்காங்கம்மா. அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்கம்மா. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்கம்மா. முதல் கல்யாணம் பண்ணுறதே ரொம்ப கடினம் அப்படின்னா அதை விட இரண்டாவது கல்யாணம் பண்ணுறது தான் அதை விட கடினம்னு சொல்லுவாம்மா. ஏன்னா பல பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாக வேண்டி இருக்கும். இந்த வயசில் ஏன் இந்த வேலைன்னு கேட்பாங்கன்னு நினச்சி பல பேர் வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. அதற்கான தீர்வாகவும் வரம் தேடுற விஷயத்த சுலபமாகவும் ஆக்கிறதுக்கு தான் நம்ம தமிழ் செகண்ட் மேரேஜ் சேனல் நடத்திட்டு வர்றோம்மா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா. உங்கள் வயசுக்கு நாங்கள் காமிக்கிற வரன் மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறது மூலமாக வேறு ஒருத்தருக்கு யூடியூப் இந்த வரனை காமிக்குமா. உங்கள் மூலமாக ஒருத்தருக்கு இந்த லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வரன்களை தினசரி பதிவு பண்ணுறோமா. தொடர்ந்து நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கண்டிப்பாக கிடைப்பாங்கம்மா. இப்போது இந்த வரன் பற்றி பார்க்கலாமா. இவங்க பேர் தம்மா கல்யாணி, வயசு 46 ஆகுதுமா. இவங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்காங்கம்மா. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் பெரிய போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இவங்க அப்பா ஊர் தலைவராக இருக்காங்களாம்மா. அப்புறம் ஹோட்டல், ரியல் எஸ்டேட்னு பல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இப்போது வயசாகிட்டதால் இவரும் இவர் பையனும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க 2 தம்பி இருக்காங்களாம்மா. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம். இவர் தம்பியில் ஒருத்தங்க தான் இவங்க அப்பா கூட அவர் பிஸ்னஸாக பார்த்துக்கிறாங்களாம். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்களாம். இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ஒத்து போகலை, அடிக்கடி சண்டை வருமா. ஒரு முறை சண்டை அதிகம் ஆகி இவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போச்சான். இவங்க ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்களாம். எதுக்கு இப்படியெல்லாம் சகிச்சுக்கிட்டு சமூகத்துக்காக வாழணும்னு, நம்ம பொண்ணை நம்மளே பார்த்துக்கலாம்னு, அவர் கூட இனிமேல் வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி இவங்க பேரண்ட்ஸ் கூடவே வந்துட்டாங்களாம். அப்புறம் கோர்ட்டில் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போது 6 வருஷம் மேலே தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம்மா. இவங்க தனியாக இருக்க வேண்டாம்னு இவங்க பொண்ணுக்கு இப்போவே நிறைய பேர் பொண்ணு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க பொண்ணுக்கு மேரேஜ் ஆன அப்புறம் இவங்க தனியாக இருக்க வேண்டாம்னு இப்போது செகண்ட் மேரேஜுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்களாம். இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்து மாதம் 60,000 ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வரப்போகிற கணவர் இவங்களை பிடிச்சி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. ஒரு வேலையில் ஒரு நார்மல் சேலரி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை இவங்க அப்பா பண்ணுற பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. கடைசி வரை இவங்கள பாசமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. வரப்போகிற கணவரும் அவங்க இது போல் பல கசப்பான அனுபவத்தை தாண்டி தான் வந்திருப்பாங்க. அதனால் இவங்கள நல்லா பார்த்துப்பண்ணு சொல்கிறாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு குணவதி கிடைக்கிறது மிகவும் அபூர்வமா. இந்த மாதிரி வரனை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் மூலமாக இவங்களுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க வாழ்த்துறோம்மா. இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கம்மா. அடுத்த வரன் பார்க்க இப்போ வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.